நம்ம தலையெழுத்த மாத்த முடியுமா? அதுவும் ஒரே ஒரு பாட்டால? ஆமா, ஒரு பக்தி பாடல் நமக்காக எழுதப்பட்ட விதியே மாத்தி எழுதக்கூடிய சக்தி கொண்டதுன்னு தமிழ்நாட்டுல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. வாங்க, அந்த அதிசய பாடலோட ரகசியத்தை நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேரே சித்தர் இடைக்காடரோட இந்த வாக்குதான். அவர் என்ன சொல்றாருன்னா, இத நீங்க திரும்ப திரும்ப பாட பாட உங்க விதியே மாறும்னு சொல்றாரு. இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் இல்ல, ஒரு சித்தரோட வாக்கு. இந்த வாக்கு எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? சித்தர்கள் வாழ்ற புண்ணிய பூமியான திருவண்ணாமலையிலிருந்து தான். இந்த மலையோட ஒவ்வொரு அணுவுலையும் அந்த பாடலோட சக்தி எதிரொலிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, முதல்ல இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். விதிய மாத்திர அந்த வாக்கு உண்மையிலே என்ன சொல்ல வருது? ஒரு பாட்டுக்கு நிஜமாவே நம்ம விதிய மாத்திர சக்தி இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஆனா 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஞானியும் ஒரு சித்தரும் இத 100க்கு 100 நம்புனாங்க. அப்போ இந்த அதிசய பாட்டோட மூலம் என்ன? யார் இத எழுதுனாங்க? இதோட சக்தியை உலகத்துக்கு சொன்னது யாரு? வாங்க பாக்கலாம். இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இதை எழுதின அருணகிரிநாதரே இதோட சக்தியை அனுபவிச்சவர். முருகனோட அருளால தன்னோட விதியே மாத்திக்கிட்ட அவரு இந்த பாட்டை எழுதினாரு. இதோட மகிமைய உணர்ந்துகிட்ட சித்தர் இடைக்காடர் யார் இத பாடினாலும் அவங்க விதி மாறும்னு அடிச்சு சொல்றாரு. பாருங்க, ஒரு சித்தர் வாக்கு கொடுக்கறாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய நம்பகத்தன்மை இருக்கும். சரி, அப்போ விதிய மாத்த நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். திருவண்ணாமலையில கிரிவலம் வரும்போது முத்தை தெரு பத்திக் திருநகைன்னு தொடங்குற இந்த பாட்ட நிறுத்தாம சொல்லிக்கிட்டே வரணும். இதுதான் அந்த சித்தர் சொன்ன வழி. இப்ப வாங்க அந்த மந்திர பாட்டுக்குள்ள போவோம். ஒவ்வொரு வரியிலையும் என்னென்ன புராண ரகசியங்கள், தெய்வீக சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பாட்டோட ஆரம்பமே அவ்வளோ அழகா இருக்கு. முத்தத்தரு பத்தித் திருநகை அப்படின்னா முத்து மாதிரி அழகான பல்வரிசையும் ஒரு தெய்வீகமான புன்னகையும் கொண்ட முருகப்பெருமானேன்னு அர்த்தம். அந்த புன்னகையிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. முருகன் வெறும் படைத்தளபதி மட்டும் இல்லைங்க, அவர் ஞானத்தோட உச்சத்துல இருக்கிறவரு. யாருக்கு? அவரோட அப்பா சிவனுக்கே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை சொன்னவரு. அதனாலதான் அவர குருவுக்கே குருன்னு சொல்றோம். இந்த வரிகள் அவரோட அந்த எல்லையில்லாத ஞானத்தை பத்தி பேசுது. இந்த பாட்டுல முருகனை மட்டும் புகழல, அவரோட குலப்பெருமையும் சேர்த்து அருணகிரிநாதர் பாடுறாரு. பார்க்கடல கடஞ்சாரே திருமால் அவரோட மருமகனே, மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு தேரோட்டினாரே கிருஷ்ணர் அவரோட வாரிசே அப்படின்னு முருகனோட அந்த தெய்வீக பரம்பரைய கொண்டாடுது இந்த பாடல். இதுவரைக்கும் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த பாடல் இப்போ திடீர்னு ஒரு ஆக்ரோஷமான தாளத்துக்கு மாறுது. பிரபஞ்சமே அதிர போற ஒரு தெய்வீக நடனத்துக்கும் ஒரு பயங்கரமான போர்க்களத்துக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த பிரபஞ்ச நடனத்தோட முதல் சத்தம் அது காளியோட கால இருக்கிற சிலம்போட ஒலி. தித்தித்தைய அப்படிங்கிற தாளக்கட்டுல அந்த தெய்வீக ஆட்டம் தொடங்குது. ஒரு நிமிஷம் கண்ண மூடி அந்த சத்தத்தை கற்பனை பண்ணி பாருங்க. காளி தன்னோட அடியை எடுத்து வைக்கும்போது இந்த அண்ட சராசரமே அதிருதான். அவளோட தாண்டவம் 8 திசையிலும் சுழன்று ஒரே நேரத்துல படைத்தலையும் அழித்தலையும் நிகழ்த்துதான். இந்த ருத்ர தாண்டவத்துல காளி மட்டும் தனியா ஆடல, அவ கூட பேய்கள், கழுகுகள், அப்புறம் 8 திசையும் காக்கிற பைரவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்க. அந்த காட்சியை மனசுல கொண்டு வந்தாலே ஒரு பிரம்மாண்டமான போர்க்களம் நம்ம கண்ணு முன்னாடி விரியுது இல்லையா? அந்த நடனத்தோட தாளம் இப்ப போர்க்களத்துல அடிக்கிற பறையோட முழக்கமா மாறுது. தொக்கு தொக்கு தொக்கு. அந்த சத்தம் ரத்தமும் சதையுமா நடக்கிற ஒரு போரோட உக்ரத்தை நம்ம காதலியே கொண்டு வந்து சேர்க்குது. போர்க்களத்துக்கு மேல பெரிய பெரிய ஆந்தைகள் குக்கு குக்குன்னு கத்திக்கிட்டே வட்டம் அடிக்குது. அந்த சத்தம் குத்து, பிடி, புதைன்னு எதிரிகளை அழிக்கிற ஒரு கட்டளை மாதிரி ஒலிக்குதான். இது அந்த போருக்கே ஒரு அமானுஷ்யமான தோற்றத்தை கொடுக்குது. கடைசியா களத்துல இறங்குறாரு நம்ம முருகன். தன்னோட சக்தி வாய்ந்த வேலை வச்சு தீய சக்திகளான அசுரர்களை அழிக்கிறாரு. ஆணவத்தோட சின்னமா இருந்த கிரௌஞ்ச மலைய 2ஆ பொழந்து தர்மத்தை நிலைநாட்டுறாரு. இதுதான் இந்த பாடலோட உச்சகட்ட காட்சி. சரி, இந்த போர்க்கள காட்சிகள்லாம் ஓகே. ஆனா இதுக்கும் நம்ம விதிய மாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, இப்ப அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நாம இந்த பாடல பாடும்போது வெறும் வார்த்தைகளை உச்சரிக்கல, அந்த தெய்வீக போர்ல நாமளும் ஒரு வீரனா கலந்துக்கிறோம். அந்த தீமைய அழிக்கிற பிரபஞ்ச சக்திய நமக்கே தெரியாம நமக்குள் ஈர்த்துக்கிறோம். இது ஒரு தியானம் மாதிரி. அப்போ நாம இந்த பாடல பாட பாட என்ன நடக்குதுன்னா, நாம தர்மத்தோட பக்கம் போய் நிக்கிறோம். முருகனோட படையில ஒரு ஆளா மாறுறோம். அந்த போர்ல கிடைக்கிற வெற்றி
முருகனோட வெற்றி மட்டும் இல்ல, அது நம்ம வெற்றியாவும் மாறுது. அந்த வெற்றியோட சக்தி தான் நம்ம விதிய மாத்தி எழுதுற ஆற்றலை நமக்கு கொடுக்குது. அப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே எழுதி முடிச்ச ஒரு புத்தகமா, இல்ல பக்திங்கிற பேனாவை வச்சு அதோட சில பக்கங்களை நம்மளே மாத்தி எழுத முடியுமா? இந்த கேள்வியோட இந்த பகுதியை நான் நிறைவு செய்றேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?